செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றுதல் கண்டேன். திங்களோடும் செலும் பிரதி தன்னோடும் இன்னோடும் முடுக்களோடும் மங்கள் கடல் வீட்டோடும் தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழங்கி சங்கே முழங்கி தோன்றிய நாள் முதல் தொடர்ந்து வணங்கிடும் துய்யன் தமிழ் மொழியை அன்று வரை விளக்கி அன்புணரி பெருக்கி அகச்சுவை புறச்சுவை மிகுந்தன் தமிழ் மொழியே தமிழ்த்தாயே வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இன்னொரு மணி அறம் படைத்த தமிழ்நாடு. தூங்கும் புலியை பறைகொண்டெழுப்பிடு, தூங்கும் புலியை பறைகொண்டெழுப்பிடு, தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பிடு, தீங்கொரு பகைவரை இவந்து வீழ்த்திடு, செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்கிடு. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியே வா, எளியன உன இகழ்ந்தவர் நடிக்கிட, புலியன செயல் செய்ய புறப்படு. தூங்கும் புலியை வெறி கொண்டு தாக்கினால் சீரும், தூங்கி கிடக்கும் மனிதனை தட்டி எழுப்பினால் சீர்தி பாய்வான். உணர்ச்சிகளை அள்ளி வீசி உணர்வுகளை எழுப்பி நாடியிலும் நரம்பிலும் மூணிலும் உறக்கத்திலும் ஒன்றொன்ற கலந்த வீர மனங்களே, வீர தமிழர்களே, எழுந்து நீங்கள் தொடர்ந்து செல்வோம், வெற்றி நிச்சயம். சின்னஞ்சிறு கதைகள் பேசி சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி உணர்ந்து பல தீய செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்து கொடும் கூட்டத்திரையினத்தின் மாயும் நான் வீரன் என்று நினைத்தாயா? மகாகவி பாரதி. பாயும் புலிகளைப் போல இளைஞர்கள் தயாராக இருக்கும் என்னும் பொருளாதார மேம்பாடு காணுவதற்காக பேராசன் ஐயன் வள்ளுவன் அக்காலத்திலே கூறினார், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வார் சிறப்பு. இந்த திருக்குறள் உங்களுக்கு புரியுதா? இந்த திருக்குறள் உங்களுக்கு புரியுதா? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னா என்னங்க? தமிழ் தாங்க பேசுறது. நான் மலையாளமோ தெலுங்கோ எதுவுமே பேசலங்க. பஞ்சாப் சீன மொழி கூட பேசலாம், அங்கா மொழி கூட நான் பேசுறேன், தமிழ்ல தான் பேசுறேன். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னா என்னங்க? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னா இல்லாதவங்களை எல்லாரும் எள்ளி நகையாடுவார்கள், ஏளனம் பேசுவார்கள். நம்ம ஸ்டைல், எங்க அம்மா ஸ்டைல சொன்னா ஒண்ணு இல்லாத நாய் எந்த நாயும் மதிக்காது. எங்க அம்மாவோட திருக்குறள் தான். ஒண்ணு இல்லாத நாயை இந்த நாயும் மதிக்காது. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அம்மா சொல்ற திருக்குறள் சுருக்கமா தோட்டத்து மாநில சொல்றது. ஆனா திருவள்ளுவர் வள்ளுவர் சொல்றா, இல்லாரை எல்லாரும் நெல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வார். யார் எல்லாம் சிறப்பா செய்வாங்க? யார் எல்லாம் சிறப்பா கொண்டாடுவாங்க? பணக்காரர்களை. செல்வரை செய்வார் சிறப்பு திருக்குறள். வருமானம் உள்ளவங்க பொருளாதார மேம்பாடு கணவங்க யாரை செய்வாங்க? என்ன செய்வாங்க? மிக சிறப்பான முறையில் அவங்கள உயர்த்தி அவங்கள பேசுவாங்க. இப்ப நமக்கு தேவை, இந்த சமுதாயத்துக்கு தேவை என்னங்க? சீன சமுதாய பொருளாதாரம் விடுபட்டு இருக்கா? இன்னைக்கு உலகத்துல மலேசியா வந்து சீனர்கள் இந்த நாடு முடிஞ்சு அவ்வளவுதான். இன்னைக்கு கம்பெனி எல்லாம் என்ன நம்ம உங்க ஒழுக்கவங்க 90% எல்லாம் சீனர்கள் கம்பெனில தான் வேலை செய்வாங்க. உண்மைதானே? ஆனா சீன சொந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உண்மைதானே? 20% 12% BMW, Mercedes, லேட்டஸ்ட் ஃபெராரி பாய்க்குது, லம்போர்கினி பாய்க்குது. உண்மைதானே? நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க என்ன பாய்க்கு சொல்லுங்க பாப்போம். கன்சிலோட ஒரு கிச்சிலான காணிக்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வண்டி தான் ஓட்டணும். நம்ம என்ன கேட்டா காடிலாம் அவனுக்கு பிடிக்காது, BMW காடிலாம் பிடிக்காது, கப்சாய் தான் அவனுக்கு பிடிக்கும். எடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு லேப்டாப் கொடுத்து ஒரு ஸ்கிரீன் எடுத்து போட்டா நம்ம பொண்ணுங்க அப்படியே சொக்கி விழுந்துருது. அங்கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, எதுவுமே செக் பண்றது இல்லை. காசு கட்டிக்கிட்டு என்ன படுதுங்க? பாடவோ படுதுங்க. சீன பிள்ளைங்க பாருங்க, எவனை பார்த்தாலும் யாரை பாக்குறீங்க? சீன பிள்ளைங்க பணம்லாம் எடுப்பட மாட்டாங்க பெண்கள் கிட்ட. உண்மைதானே? 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் காதல் பண்ணும், அப்படிதான் கல்யாணம் பண்ணும். 10 வருஷம் காதல் பண்ணிட்டு வேணாம் தூக்கி வச்சுக்கிறோம் குடும்பத்துல. யார் சொல்லுங்க? திருக்குறள் அவன் படிக்கல, ஆனா அவன் திருக்குறள் பின்பற்றுறான். அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஒரே ஒரு குரல் தான் அது தமிழாடி போல இருக்கு. தமிழ் செத்து போச்சு போ. உள்ளுவதெல்லாம் உயரினுள் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீற்று. என்னங்க சொல்றான் வள்ளுவன்? பேராசாங்க வள்ளுவன் என்ன சொல்றான்? உள்ளுவதெல்லாம் உயர்வது உயர்னுள் மற்றது
தள்ளினம் தள்ளாம நீட்டு 2000 ஆண்டுக்கு முன்னுக்கே சொல்லிட்டான், டேய் கண்டதெல்லாம் யோசிக்காதடா நாய, நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் யோசின்னு சொல்றான் வள்ளுவன். இப்ப நமக்கு என்ன தேவை? உள்ளுவதெல்லாம் உயிரினுள். என்னத்தை சொல்றான்? உள்ளத்துல என்னத்தை சிந்திக்க சொல்றான்? உன் உயர்வை பற்றி மட்டும் சிந்திக்க சொல்றான். என்ன சொல்றான்? உயர்வை பற்றி உன் உயர்வை பற்றி மட்டும் சிந்திக்க சொல்றான்.